அன்னியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 5. ஸோ இதான் மச்சான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸில் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக்கு மஸ்ட்டு, கமெண்ட்டு மஸ்ட்டு, ஓகேவா? அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிடுங்கடா. நம்ம ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் அப்படியே ஜூஸை குடிச்சிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு செம்ம கால் வலிக்குது. ஸோ ஜங்க் அப்படி என்ன பண்ணுறான்னா, உங்கள் கால் எடுத்து அவன் லேப்பில் வச்சு, ஸோ நீங்கள் ஷூ தான் போட்டிருப்பீங்க, ஸோ அதெல்லாம் கலட்டி விட்றான். நீங்கள் என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறீங்க. ஜங்கு ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க? ஏய், தான் கால் வலிக்குன்னு சொன்னேன்ல, நான் அமுக்கி விட்றேன். ஓவராக பெயின் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். நான் எல்லாம் ஆயின்மெண்ட்லாம் வச்சுருக்கேன், வீட்டில் போய் அப்ளை பண்ணி விட்றேன். இப்போது ஓவராக இமேஜினேஷன் பண்ணாமல் பேசாமல் ஜூஸை குடி. நீங்கள் ஓவராக கத்திட்டுலாம் இருக்காது, புரியுதா? அப்படின்றான். நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஏன்னா அவன் ரொம்ப கோல்ட் டோனில் பேசுகிறான். அப்படியே சைலண்டாக ஜூஸை குடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு காலெல்லாம் பிடிச்சி பிடிச்சி விட்றான். அவங்க ஃபிங்கர்ஸ்லாம் விட்டு நல்லபடியாக மசாஜ் பண்ணுறான். என்ன இவன் ஒருவேளை மசாஜ் சென்டரை ஒர்க் பண்ணியிருப்பானோ? செம்மையாக பிடிச்சி விட்றானே. என்னம்மா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெயினாக இருந்திருக்கும். லைட்டாக நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டாஃப்லாம் இருப்பாங்கள்ல, ஜங்குக் பண்ணுறத பார்த்து அப்படியே அவங்க ஃபோனில் எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஜங்குக் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன்ல. ஸோ அவங்க அதெல்லாம் போட்டால் அவங்க நல்லா வைரல் ஆகுவாங்க, அதுக்காக தான். ஸோ ஜங்குக் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் போகும்போது அவன் என்னென்ன பண்ணுறானோ எல்லாமே எடுத்து போடுவாங்க. ஏன்னா அவன் டாப் பிஸ்னஸ் மேன், டாப் நம்பர் 1 பொசிஷனில் இருக்க ஒரு பர்சன். அவனை பற்றி நிறைய ரூமர்ஸ்லாம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே அவன் ஃபேஸ் பண்ணி தான் லைஃப்பில் முன்னுக்கு வந்திருப்பான். அவன் அப்பாவோடைய பிஸ்னஸாக இருந்தாலுமே அவன் டாப்பில் கொண்டு வந்திருப்பான். அண்ட் நிறைய ரூமர்ஸ் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, ஜங்குக் இந்த மாதிரி பொண்ணு ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இன்னைக்கு உடச்சி எறிகிற மாதிரி அவங்க ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஜங்குக்கு கால் வரும், அப்போ அவனும் அட்டன் பண்ணி பேசுவான். டேய், எதுக்குடா இப்போ கால் பண்ண? பாஸ், நீங்கள் என்ன பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் ஒரு பொண்ணு காலை பிடிச்சிட்டு. என்னடா, என்ன தெரியல? முதல்ல நியூஸ் எடுத்து பாருங்க அப்படின்றான். ஏன்னா இது காட்டு தீயுமே பரவிட்டு ஒரு பிஸ்னஸ்மேன் ஜங்குக் ஒரு பொண்ணோட காலை பிடிச்சி அமுக்கி விட்ருக்கேன்னு சொல்லிட்டு. அவன்னா அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அவன் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு, ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிறான். நீங்களும் அப்படியே அந்த ஜூஸை குடிச்சிட்டு ஒரு க்யூட் பப்பி மாதிரி இருக்கீங்க, பார்க்க அவ்வளோ க்யூட்டாக. செல்ஃபி எடுத்துட்டு அவன் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறான். மை ஃப்யூச்சர் ஒய்ஃப், இன்னும் 2 டேஸில் எனக்கும் இந்த பொண்ணுக்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ விஷலாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க ஏதோ ஒரு குழந்த மாதிரி. ஜங்கு காலாமல் க்யூட்டுன்னு ஜங்குக்கு பார்த்துட்டு, போதும் முடிஞ்சிருச்சு, அவ்வளோக்கு பெயின்லாம் இல்லை, பெயின்லாம் இல்லை அப்படின்ட்டு அவனும் உங்களை கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகும்போது காரில் தான் ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். என்ன இது? உன்கிட்ட ஃபோன் கூட சரியானது இல்லை, அதான் ஐஃபோன் வாங்கினேன், பிடி, உனக்கு பிடிக்கும்னு தெரியும், அதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுத்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளில இறங்கி போகிறான். நீங்கள் அதை கூட நோட் பண்ணல. நீங்கள் ஆசையாக அந்த பாக்ஸை பிரித்து பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச 15 Pro Max தான். வாவ், அச்சோ, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவனுக்கு எப்படி தெரியும் இது பிடிக்கும்ன்ட்டு? எல்லாருக்குமே இதெல்லாம் பிடிக்கும் தானே, அதான் வாங்கி கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோனை பிரிக்கிறீங்க. ஸோ அதை பிரிச்சுட்டு ஜங்குக் பார்க்குறான். நீங்கள் அப்படியே அந்த காருக்குள்ளே ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஃபோனை பார்க்குறத. ஸோ அப்படியே அவன் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர்றான், காருக்கு முன்னாடி தான் போடுறான். நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, பட் உங்களுக்கு தெரியல. ஸோ ஷாப்பிங் மால் போகணும்ல, உங்களுக்கு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்ல. ஸோ நீங்கள் ஜங்குக்கு வெளில இறங்குறீங்க. பட் நீங்கள் ஜங்குக்கு ஷாப்பிங் மால் போகிறது நிறைய ப்ரெஸ்ஸு எல்லாருமே வெளில நிற்கிறாங்க. சார், ஜங்குக் சார், நீங்கள் இந்த பொண்ணை டேட் பண்ணுறீங்களா?
அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் எதுக்குமே ஆன்சர் பண்ண அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கான். ஸோ அவனோட கார்ட்ஸ்லாம் அவனுக்கு போகிறதுக்கு மூவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலி அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டு ஜங்குக் திரும்பி மாசா, ஆமாம் நானும் இந்த பொண்ணும் டேட் பண்ணுறோம், சூன் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு. இதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணாச்சும் டேட் பண்ணுறேன், நிறைய பொண்ணுங்க கூட சுற்றுறேன், அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் போடாதீங்க. ஏன்னா என் ஒய்ஃப் ரொம்ப பாவம், இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றான். நீங்களா ஜவுங்க அப்படியே திருன்னு பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் ஜவுங்க பார்த்து இந்த சைடு திரும்புறீங்க. அவங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி மேம் நீங்கள் ஜவுங்க சாரை மீட் பண்ணீங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு எப்படி ப்ரொப்போஸ் பண்ணார் அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்களா ஜவுங்க பார்த்துட்டு முறைச்சிட்டே நிற்கிறீங்க. என்னடி முறைக்கிற? அது வந்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான், பன்னி ஸ்மைல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் ஸ்மைல் பண்ணுறது. ஸோ அப்படியே நீங்கள் எதுவுமே சொல்லல, சைலண்ட்டாகவே நிற்கிறீங்க. ஸோ அந்த ப்ரெஸ்லாம் ஓவராக கொஸ்டின் கேட்க ஜங்க் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், அவள் நார்மலான ஒரு கேர்ள். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிங்கன்னா என்ன மாதிரி உங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுவாள்? அதெல்லாம் நீங்கள் போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நாங்கள் இப்போது ஷாப்பிங் பண்ணோம், எங்களை வழி விட்டிங்கன்னா நாங்கள் போயிடுவோம் அப்படின்ட்டு கூலாக பேசுகிறான். அவங்களும் ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க மைக்கெலாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு நியூஸ் கிடச்சிச்சு. அவங்க வந்து ஹாப்பினஸோட வெளில போயிடுறாங்க. ஸோ நீங்கள் ஜவுங்க பார்த்துட்டு, இவன் நம்ம லவ் பண்ணுறானா என்ன தெரியலையே. ஏ ரூஹி, கண்டிப்பாக சொல்கிறேன்டி, இவன்கிட்ட சமத்தியாக மாட்டிக்கிட்டேன். என்னமோ வச்சு செய்ய போகிறான். ஆனால் உனக்கு இன்னமும் புரியல இவன் நம்ம லவ் பண்ணுறான்ட்டு. ம், தெரியலையே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகிறீங்க. போனால் ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தது போடுறான். ஸோ பின்னாடி கார்ட்ஸ் தான் அவங்களாம் வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வச்சு பார்க்குற அப்படி போடுற, வச்சு பார்க்குற போடுற. நீங்கள் ஒவ்வொரு ரேட்டாக பார்க்குறீங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கல, ட்ரெஸ்ஸோட ரேட்டை தான் பார்க்குறீங்க. ஸோ ஜங்குங்களை பார்த்துட்டு அப்படியே அந்த வால் இருக்கிறத அப்படியே லாக் பண்ணிட்டு, ஏய் ட்ரெஸ் எடுத்தால் ட்ரெஸ்ஸை மட்டும் பாடி, எதுக்கிட்டே நான் அசிங்கப்படுத்துகிறேன் ரேட்லாம் பார்த்து. நான் எவ்வளோ பெரிய பில்லியனர் தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெஸ் எடுப்பேன், எவ்வளோ ஷாப்பிங் பண்ணுவேன், அதெல்லாம் கணக்கு போட்டேன்னா இதெல்லாம் நீ ஹார்ட் அடித்து செத்து போயிடுவடி. இங்கே பாரு, இதெல்லாம் நார்மல். நீ என் ஒய்ஃப் ஆக போகிற, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணி விட்ருவேன். பேபிக்கு சேஃப்டி இருக்கும், எனக்கு எல்லாமே தெரியும், புரியுதா அப்படின்ட்டு உங்களை மிரட்டுறான். நீங்கள் எதுவும் சொல்லலை, அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அப்போ ஒரு பொண்ணு தான் அந்த கார்ட்ஸில் அவங்க சில ட்ரெஸ்ஸுக்கு வந்து பில் போடுறோம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஜங்கு ஓடி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, பேபி என்ன பேபி, இப்போலாம் என்னை நைட்டுக்கு கூப்பிட்றதே இல்லை, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேண்ணா. நம்ம வந்து ஒன்றா ரிலேஷன்ஷிப்பில் இருந்து 1 வீக்குக்கு மேலே ஆயிருக்கும். ஏய் என்னடி சொல்கிற, 1 வீக்கா? நான் எப்படி உன் கூட இருந்தேன்? சாரி பேபி, 1 மந்த்து மேலேயா இருக்கும். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது வந்து அது எப்படின்னா, நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரு டைம் போட்டில் பண்ணோமே, நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருக்கும்போது அது சூப்பராக இருந்துச்சு. ஒரு டைம் ஷிப்பில் பண்ணலாமா? ஆ மயிரில் பண்ணலாமா? ஏண்டி டேஷு, எல்லாம் தெரிஞ்சு தானே வர்ற, ஓடி அப்படின்றான். ஸோ இது வந்து நீங்கள் இந்த சைடு தான் நின்றுருப்பீங்க. ஆனால் ஜவங்க அந்த பொண்ணு ஹக் பண்ணிட்டு பேசுகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம கூட ஒரு மாதிரி இருக்கானே, இன்னொரு பொண்ணு கூட அப்படி இருக்கானே அப்படின்ட்டு. அந்த பொண்ணு அப்படியே போயிடுறா. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் பேபி அப்படின்ட்டு அது மட்டும் உங்களுக்கு கேட்குது. ஸோ நீங்கள் கிட்ட நடந்து வந்துருப்பீங்க. இப்போ ஜவங்க பார்க்குறீங்க, அது அது வந்துடி. இல்லை ஜாங்கு, எனக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர்னு. நான் உங்களை தப்பாலாம் நினைக்கல. நீங்கள் ஒன்று என்கிட்ட ஃபேக்காக இருக்குல்லையே, ரியலாக தான் இருக்கீங்க. ஏதோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. எனக்கு அது தெரியும், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எதுவுமே ட்ரெஸ்லாம் எடுக்காமல் அப்படியே ட்ரெஸ்லாம் அப்படியே கீழே போட்டுடுறீங்க. போட்டு அப்படியே ஸ்டெப்லேருந்து நடந்து போயிடுறீங்க. ஜங்குக்கா காண்டாகுது. அப்படியே அந்த வால்லையே பஞ்ச் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுறது தெரியலையே, ஒரு பொண்ணுக்கு லாயலாக இருக்கலான்னு பார்த்தா தப்பு பண்ணிட்டே ஜங்குக்கா. இனி எந்த பொண்ணுங்களும் உன் பின்னாடி வராமல் பார்த்துக்கணும். ஆமாம் கரெக்ட், அப்படித்தான் அப்படித்தான். மண்டை சூடாகுதே சூடாகுதே, இப்போ என்ன பண்ணுறது?
அவள் பாட்டுக்கு கோவிச்சு போயிட்டா. ஏலே ரூஹி, நில்றி, நில்லு, போகாத போகாத, நில்லு, நான் வர்றேன், புரியுதா? போகாதடி, நில்லு அப்படின்ட்டு பின்னாடியே ஒரு மாதிரி பைத்தியக்காரமே கத்திட்டு வரான். ஸோ காட்ஸ்லாம் பார்த்துட்டு பாஸுக்கு ஏதோ ஆச்சு அப்படின்ட்டு அவங்களும் பின்னாடியே வர்றாங்க. டேய் மயிலாண்டிகளா, எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்கடா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போய் காரில் ஏறி உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே பின் சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குல பார்த்துட்டு, நான் என்ன உன் டிரைவரா பின்னாடி உட்காந்துட்டு இருக்க? உன் புருஷன் தானே? இல்லையே, நீங்கள் ஒன்றும் என் புருஷன் கிடையாது அப்படின்றீங்க. இருடி, எனக்கு 2 டேஸில் மேரேஜ் இருக்குல்ல, ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்குது. ஓவரா கொழுப்பு, அழகாக இருக்கணும் திமிரா? இல்லை ஜங்குக்கா, எனக்கு திமிர்லாம் கிடையாது, நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது அப்படின்றீங்க. ஏய், இப்படி பேசி பேசி தாண்டி எனக்கு கவுத்து வச்சிருக்க. உன் முந்தானையிலே போட்டு அப்படியே முடிச்சு வச்சுட்டேல்ல. எப்படி இருந்தேன் தெரியுமா? ஓவர் நைட்டில் நான் மாற்றிட்டேன்லடி. சத்தியமாக சொல்கிறடி, ஒத்துக்கிறேன், நான் அவள் கூட பண்ணேன்தான் அப்படின்றான். நான் அதை கேட்கவே இல்லை ஜங்குக்கு உங்ககிட்ட. அப்படியே இந்த சைட் திரும்பிக்கிறீங்க. ஸோ வீட்டுக்கு ரீச் பண்ணுறீங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். உங்களுக்கா பயமாக இருக்குது, அப்படியே அள்ளுடுது. ஸோ வீட்டுக்கு ரீச் பண்ணனே நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு இறங்கிட்டு அப்படியே நடந்து உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஜங்கு பின்னாடியே, ரூஹி நில்லு, போகாதடி, நில்லுடி, எனக்கு காண்டாகுது, இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோவேன் அப்படின்ட்டு கத்திட்டே வர்றான். ஸோ மீட்லாம் பார்த்துட்டு, அச்சோ பாஸுக்கு ஏதோ ஆகிடுச்சு போல் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரூம் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க சோஃபாவில் தான். ஸோ ஜங்குல வந்துட்டு அப்படியே கீழே அப்படியே உட்காந்துட்டு, ஏய் இங்கே பாருடி, என்னை பாருடி, இங்கே பாருடி, என்னடி இப்படி மூஞ்ச திருப்பி வச்சிருக்க? எனக்கு தெரியல, ஒத்துக்கிறேன், நான் தப்பு தான் பண்ணிட்டேன், நிறைய பொண்ணுங்க கூட படுத்தேன் தான். ஆனால் உன்னை தொட்டதுக்கு அப்புறம் எந்த பொண்ணையும் தொடலடி, ப்ராமிஸாக தொடல. என் பின்னாடி 1000 பொண்ணுங்க வருங்க. ஏன்னா நான் எல்லாரு கூடயும் பண்ணியிருக்கேன். ஆமாம், மேக் அவுட் பண்ணியிருக்கேன், ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். அவங்கெல்லாம் வேற, நீ வேறடி. நான் எங்கே வச்சுருக்கேன் தெரியுமா? அப்படியே டாப்பில் உட்கார வச்சுருக்கேன். உன் கேரக்டர் எந்த மாதிரி கேரக்டர் எனக்கு தெரியும். நீ அழகாக இருக்க அப்படி இப்படி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. உன் மேலே ஃப்ளாட் ஆனதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? உன்னோட கேரக்டர். ஒருத்தனுக்கு மட்டும் கொடுக்கணும்னு நினச்சது பார்த்தியா? அப்படி இருந்த உன்னை உன் ஃப்ரெண்டுக்காக நீ உன் லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணலை. அதுதான், அந்த மயிறு தானே எனக்கு பிடிச்சது. ஆமாம் ஆமாண்டி, பாருடி. ஏய், எனக்கு கடுப்பாகுது. உன்னை அடிக்கக்கூட முடியல தெரியுமா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இல்லைன்னு வையேன் அப்படியே அடிச்சு, ஆ இல்லை இல்லை ப்ளீஸ் அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்ட்டு கத்துறீங்க. சரி சரி சரி, நான் அடிக்க மாட்டேன், சும்மா சும்மா சும்மா, சரியா? சரி, சின்ன பொண்ணு வேற. டே ஜங்கு, என்னடா பண்ணுற? அவள் வேற சின்ன பொண்ணுடா, இந்த மாதிரி ஹாஷாலாம் பிஹேவ் பண்ணக்கூடாதுல்ல. சரி சாரி. என்ன என்கிட்ட எதுக்கு சாரி கேட்குறீங்க? இல்லை, நீ ஹர்ட் ஆகிருப்பேன்னு தெரியும். இல்லையே, நான் ஒன்றும் ஹர்ட் ஆகலையே. ஏய், அப்போ நீ ஹர்ட் ஆகலையா? அப்போ எதுக்குடி கோவப்பட்டு வந்தேன்? இல்லை, சும்மா வெளில வந்தேன், எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, வந்துட்டேன். ஏய், அப்போ எதுக்குடி மூஞ்ச திருப்பி வச்சுருக்க? நீ கோவப்படுற, அது எனக்கு தெரியுது. அப்போ நீ லவ் பண்ணுறல்ல? லவ்லாம் பண்ணல, உங்களை நான் லவ் பண்ணல, லவ் பண்ணவும் மாட்டேன். என்னைக்கும் கடைசி வரைக்கும் நான் உங்களை லவ்வே பண்ண மாட்டேன். உங்களை மாதிரி கேரக்டர் எனக்கு தேவையே இல்லை அப்படின்றீங்க. ஜங்குக்கு இன்னும் எச்சாக்கவும் வருது. ஏய், என்ன என்ன சொன்னேன்? என்ன மாதிரி கேரக்டரா? ஏண்டி, எல்லா பொண்ணுங்களையும் போனா அதுக்கு நான் கேவலமான கேரக்டரா? என் கேரக்டரை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறேன்? அதுதானே உண்மை ஜங்கு, அதுதானே. நீங்கள் மட்டும் எல்லா பொண்ணுங்க கூட இருந்துட்டு தான் சுத்தோன்னு இப்போ என்கிட்ட வந்து நிற்கிறீங்க. அப்போது ஒரு டைம் யாராச்சும் என்ன தெரியாமல் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என் கேரக்டரை கேவலமாக பேசுவீங்கள்ல நீங்கள். உங்களுக்கு பொண்ணுங்கன்னா லாயலாக இருக்கணும். தாய் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தான் கூட இருக்கிற மட்டும் லாயலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி ஜங்கு? உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது ஜங்கு, உங்களை அப்படியே விட்டு போயிடுவேன். ஏய், இது மாதிரி பேசாதடி. உன்னால் என்னை விட்டு போக முடியாது. அது நீ செத்தா மட்டும்தான் போக முடியும், புரியுதா? அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்டி. நீ எனக்கு மட்டும்தான். உங்களுக்கு மட்டும்தான் ஜங்குக்கா, உங்களுக்கு மட்டும்தான்.
வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா நீ தான் என்னை விலைக்கு வாங்கிட்டல்ல. எப்படியோ பிளான் பண்ணி உன்கிட்ட என்ன எடுத்துக்கிட்டீங்க. சத்தியம் ஒன்று சொல்லவா? இந்த லைஃப் எனக்கு பிடிக்கவே இல்ல. ப்ராமிஸா சொல்றேன். இந்த பில்லியனர் லைஃப், இந்த பணக்கார வாழ்க்கை இருக்குல்ல, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஜங்குக்கா. பிடிக்கவும் பிடிக்காது. இந்த பணக்காரங்க பண்ணுற வேலையெல்லாம். இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ ட்ரெஸ் எடுத்தீங்களே, இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? ஆனால் ஒரு வேளை கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஒரு வேளை சாப்பாடாச்சும் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மணியெல்லாம் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க. இதுதான் இப்படி உங்களுக்கு கெத்து மாதிரி. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை தெரியுமா இந்த லைஃப். நீங்கள் ஒவ்வொன்றும் வாங்கி தரும்போது எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? ஆனால் என்னமே கஷ்டப்படுற பொண்ணுங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க ஜங்கு. ஒரு டைம் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் மட்டும் எல்லாமே லைஃப்பை ஹாப்பியாக வாழ்கிறீங்களே. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கவா? கடவுள் எதுக்கு நல்ல ரிச்சான பர்சனை கொஞ்சமாகவும் நல்ல ஏழ்மையான பர்சங்களை அதிகமாக படைக்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு எதுக்கு கடவுள் வந்து இந்த அளவுக்கு மணி கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொருத்தவங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். உங்ககிட்ட ஹெல்பிங் மைண்டே இல்லை. புரியுதா? உங்களுக்கு காசு இருந்தால் என்ன வேணாலும் வாங்கலாம். ஆனால் அந்த காசை வச்சு நிறைய பேருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை சாப்பாடுக்கு, படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயம் ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஒரு பில்லியன் லைஃப் தான் வாழ்ந்துருப்பான். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. பிஸ்னஸ் பண்ணணும், டாப் நம்பர் 1 பொசிஷன் நிற்கணும், அது மட்டும்தான். நிறைய செலவழிகள் பிராண்டடாக யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் அவனுக்கு இன்னும் எச்சா அவங்க மேலே லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களையும் அப்படியே பார்க்குறான். நீங்கள் டியர் ஐஸோட நான் ஆசிரமத்தில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு போடுறதுக்கு செருப்பு கூட இருக்காது. அவ்வளோ கஷ்டம். சுடு மணலில் தான் நான் நடப்பேன். அந்த மணல் எவ்வளோ சூடாக இருக்கும். ஸ்கூல் போகிறது கூட சரியான ஷூ இருக்காது, பிஞ்ச ஷூ. ட்ரெஸ்ஸை கூட 2 இயர்ஸாக போடுவேன். என் ட்ரெஸ்ஸை, ஸ்கூல் ட்ரெஸ்ஸை. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வளர்ந்தேன். ஆனால் நான் நினைப்பேன், எனக்கு போடுறதுக்கு ஒரு நியூ ட்ரெஸ் கிடைக்காதா அந்த மாதிரியெல்லாம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. நார்மல் ட்ரெஸ்னால் பரவாயில்ல. நான் 10 ட்ரெஸ் வாங்குகிற அளவுக்கு தான் நீங்கள் எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க. அதுதான் எனக்கே ஷாக்காக இருக்குது. இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல. சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணுறதால எல்லா பொண்ணுங்களும் உங்கள் பின்னாடி வர மாதிரி நான் நான் வருவேன்னு நினைக்காதீங்க ஜங்கு. கண்டிப்பாக வர மாட்டேன். எனக்கு நார்மலான ஒரு பர்சன் தான் பிடிக்கும். உங்களை மாதிரி இல்லை. உங்களை என்றைக்கு நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் வெளில இறங்கி போயிடுறீங்க. ஜங்குக்கா அவனுக்கு என்னமே இவங்களை வந்து அவன் வழி கெடுக்கிறனே தெரியல. என்னடா இவ என்ன பண்ணாலும் இவருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என் லவ் எப்படி எக்ஸ்போஸ் பண்ண தெரியாமல் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுக்கே பெரிய ஒரு லெசன் எடுத்துகிட்டு போயிட்டா. இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணால் நம்மளை இவளுக்கு பிடிக்குமோ? யாருக்கிட்ட ஐடியா கேட்குறது? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன மாதிரி காட்டினா எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி வந்துடுவாங்க. இவன் ஒருத்தி மட்டும்தான்டா என் பின்னாடியே வர மாட்டேங்கிறான். இவன் வரவே மாட்டேன். கடைசி வரைக்கும் லவ் பண்ண மாட்டான். எப்படி கடைசி வரைக்கும் என்னை லவ்வே பண்ண மாட்டா. பக்கம் பக்கமாக டயலாக் பேசிட்டு இறங்கி போயிட்டான்ல. புருஷன் ஒருத்தன் இங்கே உட்காந்துருக்கான் குத்து கல்லாட்டும். என்னமோ பேச வந்து என்னமோ முடிச்சுட்டு போயிட்டா. இவ்வளோ ட்ரெஸ்ஸு இந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் புரியுதா ஜங்கு ஏண்டா இவ்வளோ உனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. ஏன்னா இப்போ நீ நினைக்கிற பொண்ணுலடா, அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே இவ தான்டா உன் லைஃப் பார்ட்னர். இவ தான் அப்பா அம்மா சொல்லுவாங்கல்ல, உன்னை திருத்தக்கூடிய பொண்ணு தான் உன் லைஃப் பார்ட்னர்ன்ட்டு. அப்போ புரியல, இப்போ புரியுது. டேய் தகப்பா, மேலே போய் சேர்ந்துட்டல்ல, என் லைஃப்பை மாற்றிட்டேன். ஒரு பொண்ணு கண்டிப்பாக வருவான்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டாடா. ஆனால் நீ டாப்பில் நிற்கன்ட்டு நான் என்னமோ பண்ணேன். ஆனால் டாப்பில் நின்னாலும் கீழே வந்து இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஒருத்தி சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாடா. ஜங்கு மிஸ்டர்ரா அப்படின்ட்டு அவன் பிஏக்கு தான் கால் பண்ணுறான். பாஸ் என்ன பாஸ்? டேய் எத்தனை ஆசிரமம் இருக்குது சவுத் கொரியாவில்? அது தெரியாது பாஸ், நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்றான். ஸோ அவர் அப்படியே ஃபோன் கட் பண்ணிவிட்டு, இவருக்கு என்ன ஆச்சு, என்னமோ பண்ணுறாரு, ஆனால் கண்டிப்பாக
தலைக்கு எதுவும் வராம இருந்தா சரி தான். அப்படின்ட்டு எவ்வளோ ஆஷ்ரமம் இருக்குது, ஐ மீன் ஆர்ஃபன்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு ஜங்குக் தான் மெயில் பண்ணுறாரு. ஓகேடா, நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.